தமிழ்நாட்டில் வாரி சுருட்டி இருக்கிறது தாவைக்காலை. ஜெகதீஷ், ஒரு ஆட்சி மாற்றத்தில் தாவைக்கா தலைவர் விஜய் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வாக்காளர்கள்ட்ட உரையாடிய போது எவற்றையெல்லாம் விதைத்திருக்கிறாரோ அவற்றையெல்லாம் அறுவடை செய்யப்பாரோ அந்த 5 ஆண்டுகளில் எப்படியாக இந்த ஆட்சி இருக்குங்கிறத பற்றி எந்த அளவுக்கு இவற்றை சாத்தியப்படுத்த முடியும்னு நீங்கள் நம்புறீங்க? அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கை சொல்லும் பொழுது திமுக சொல்கிற மாதிரி நாங்கள் சொல்லாதையும் செய்வோம், அந்த பதமே இல்லாட்டி அதே மாதிரி ஒரு பதம் ஒன்று சொன்னார். அப்படி சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் திமுக சொல்வதை தாண்டி இன்னும் அவர் கொடுத்துறத வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்னா ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சார் கூட சொன்னார், கோடி கடன் வச்சுட்டாங்க, நாங்கள் வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட்டு இந்த டெஃபிசிட் பட்ஜெட்டாக போயிட்டுருக்குன்ட்டு. திமுக மேலே வைக்கிற குற்றச்சாட்டு இந்த 5 வருடத்தில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்கன்னா தாவேக்கோட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் 15 லட்சம் கோடி கடன் வாங்கணும். இதே மாதிரி ஆட்சி தொடரப்போதில் 15 லட்சம் கோடி கடன் வாங்கணும். ஏன்னா அவர் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும், அது வீட்டில் பிறந்திருக்கலாம், இல்லை தனியார் மருத்துவமனையில் பிறந்திருக்கலாம், இல்லை அரசு மருத்துவமனையில் பிறந்திருக்கலாம், எங்கே பிறந்திருந்தாலும் உடனடியாக மோதிரம் அந்த குழந்தைக்கு. எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்த மாதிரி தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற திட்டமும் அதோடு சேர்த்து பட்டுப்புடவை சொல்லியிருக்காரு. 1ஆவதுலேருந்து 10ஆவது படிக்கின்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு 15,000 ரூபாய், 6 கேஸ் சிலிண்டர், 2000 மகளிர் உரிமை தொகை, அது வேறு பேர் மாற்றினாலும் 2500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த திட்டங்களை குறைந்தபட்சம் நிறைவேற்றுவதற்கே நீங்கள் பல லட்சம் கோடி கடன் வாங்காமல் இதை நீங்கள் செய்யவே முடியாது அப்படிங்கிறதா இன்றைக்கி. ஏன்னா வந்த உடனே வருவாய், ஏன்னா இது எல்லாத்துக்கும் மேனிஃபெஸ்டோ கொடுத்துட்டு வருவாய் பெருக்குவதற்கான வழிகள், சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஏதாவது எழுதியிருக்காங்க, அது எழுதலை. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார், ஸ்டாலின் சார் டேக்ஸ் வந்து 30% எடுத்து கொடுத்துருவேன்னு. அது ஆட்சிக்கு போகும்போது தான் அது உண்மையில் அப்படி ஒன்று கிடையாதுங்கிறது அவருக்கு புரியும். ஸ்டாலின் சார் டேக்ஸ் ஒன்று கிடையாது. அப்போ எங்கே அவர் சொல்கிறது டெண்டர்ஸில் அடிக்கிற டெண்டர்ஸ் பாட்டிக்குங்கிறதா அவர் சொல்ல வர்றது, அது கரெக்டு தாங்க, அது ஓகே தான். பட் அதான் சொல்கிறேன், இவர் உங்கள் ஆட்சியை நம்ம பார்க்க தானே போகிறோம். அப்போ அதிலேருந்து அவ்வளோ ஈஸியாக இதெல்லாம் குறைச்சிட்டோம், டக்குன்னு நம்ம இதுலேருந்து எடுத்துட முடியுமான்னு எடுத்து இங்கே கொடுத்துட முடியாதுன்னு சொல்கிறேன். இன்னொன்று, பெருமாள்மணி மறுபடியும் இந்த டாஸ்மாக் குறித்து பேசினார். என்ன பிரச்சனைனா தாவேக்கோட கொள்கை பெரிய விவாதத்திற்கு உட்படாதனால நமக்கு தெரியலை. அவங்க சொல்கிறது ஆக்சுவலாக பூரண மதுவிலக்கு. படிப்படியாக கொண்டு போய் நாங்கள் பூரண மதுவிலக்கே சொல்கிறாங்க. போதையில் அதில் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. நான் 2-3 இடங்கள் அது பேச மறுக்கிறாங்க. நீங்கள் ஆனால் எழுத்தில் இருக்கிறது கிட்டத்தட்ட பூரண மதுவிலக்கு தான். பூரண மதுவிலக்குக்கான அடிப்படை வந்து டாஸ்மாக ஒழுங்குபடுத்தல தான் ஆரம்பிக்கும்ல. அதாவது கரெக்டு தான், நான் சொல்கிறேன். நீங்கள் அதான் சொல்கிறேன். நீங்கள் ஏன்னா இப்போது இங்கே இருக்கிற மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் வரி வருவாய் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பத்திரப்பதிவிலிருந்து கொண்டு வர்றீங்க. அதற்கு பிறகு டாஸ்மாக் ஒரு முக்கியமான வரி வருவாய் இருக்கும் பொழுது அந்த வருவாய் நாங்கள் ஒரு பக்கம் இதை கட் பண்ண போகிறோம். இதுக்கும் நாங்கள் சில ரிஃபார்ம்ஸை கொண்டு வர போகிறோம். இந்த பக்கமும் நாங்கள் வந்து மக்களுக்கான திட்டங்களை செய்வோம். இது இல்லாமல் சில திட்டங்களையும் செய்வோம். நீங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கூட சொல்கிறார், நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவோம், நாங்கள் பரிசீலிப்போம். அது ஏதோ ஒரு வித்தியாசமான 2 வார்த்தை பரிசீலிப்போம்னு சொல்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து பெரிய ஒரு இதெல்லாம் செய்வதற்கு எங்கிருந்து பணம் உடனடியாக வரும்? ஏன்னா நீங்கள் திட்டம் தொடரப்போதை நீங்கள் கேட்கும்பொழுது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அப்போ அடுத்த மாதத்திலிருந்து 1000 ரூபாய் என்பது 2500 ரூபாய் உடனடியாக மாறுமா? இல்லை 1000 ரூபாய் அப்போ ஸ்டாலின் கொடுத்தானே இப்போ ஒரு கொடுக்குறாருன்னு ஒரு பேச்சு வந்துடுமா? இல்லை விஜய் வந்துட்டாலும் 2500 ரூபா வந்துடும் அப்படிங்கிறதா ஒரு முதல் எழுத்து அந்த 2500 ரூபாயா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவன் சொல்லி அந்த விட்டு பெரிய லெவலில் விஜய்க்கு அப்படி அந்த மாதிரி போக மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரக்சராக தான் போவாங்க. ஏன்னா வந்து மக்களை வந்து திரும்ப திரும்ப ப்ளீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க வந்து அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கரப்ஷனை வச்சுருந்தாங்க. அதனால் ரொம்ப ப்ளீஸிங்காக போக மாட்டாங்க. ஆனால் நிச்சயமாக வந்து ஆக்கப்பூர்வமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ்லேருந்து ஆரம்பிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதற்கு அந்த செலவினங்களை எங்கேருந்து ஈடுகட்டுவார் பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும் அப்படிங்கிற நான் பார்க்குறேன். ஃப்ரான்ஸ், என்ன மாற்றங்களை தாவைக்கா முதல்ல செய்யும்? இது பொதுவாக ஒரு ஆட்சியோட முதல் கையெழுத்து வந்து ஏதாவது அவங்க தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம், டோக்கன் மாறி இருக்கும், எதுவும் எதாவது செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒரு பெஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தாங்கன்னா என்ன ஃபியூச்சருக்கு என்ன பிளானு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், ஏடிஎம்கேல மேடம் வந்து முதல் கையெழுத்து போடும்போது என்னன்னு கேட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் உட்காந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் நாங்கள் உட்காந்து பேசும்போது முதல் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்களே அதுக்கெல்லாம் வந்து மணி ஆர்டர் மூலயமா போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை டிஜிட்டலில் வரும்போது அவன் போய் கொடுக்காம அவனே பாதி பணம் எடுப்பான் சீனியர் சிட்டிசன். அப்போ அது பண்ண முடியுமான்னு 3 நாள் அப்போ ஷீலா பிரியா மேடம் இருந்தாங்க வச்சு அதை மாற்றி சொல்லி 3 நாளில் அதை எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ் வந்து இன்றைக்கி வந்து டிஜிட்டலைஸ் பண்ணும்போது அதை ஏற்பாடு பண்ணுறதுக்கு காரணம். 2வது இந்த டாஸ்மாக் பிரச்சனையை நான் சொல்லும்போது இதே டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது அவர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் நான் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வருவேன்னு சொன்னார். மேடம் இருந்துக்கிட்டு நான் மெதுவாக கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் இந்த டீம் இந்த
பிளானிங் கமிஷன் நாங்கள்லாம் உட்காந்து பேசும்போது இன்றைக்கே 3 நாள் நல்லா இருக்குன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. 3 நாங்க எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்தா ஆண்கள் ஓட்டு தான் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த டாஸ்மார்க் இப்போ முன்னாவே நம்மளால் தாங்க முடியல, நம்ம மொத்தமாக மூடிட்டா இதாயிரும். ஆனால் இங்கே அது அப்படி செய்ய முடியாது. இதுக்கு வந்து அதனுடைய ரிலீஃப் சென்டர் உருவாக்குனாதான் இதை டாஸ்மார்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மூட முடியும். எடுத்த எடுப்பில் மூடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எடுத்த எடுப்பில் எல்லாத்தையும் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அந்த இடத்துல வந்து ரிலீஃப் சென்டர், அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இதெல்லாம் உருவாக்கணும். ஏன்னா போதைக்கு அடிமையானவனை உடனே மாற்ற முடியாது, எவ்வளோ கஷ்டம். படிப்படியாக குறைக்கலாம்ல. அதை தான் சொல்கிறேன் நான். அதுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் ஏஜென்ட் தயார் பண்ணிட்டு அந்த ஸ்டேஜுக்கு போவோம். அது இருக்குது, சட்டத்திலே இருக்குது. ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் எல்லாம் பண்ணணும்னு இருக்குது. ஆனால் அது முறைப்படி இயங்கலை, இம்ப்ளிமெண்டேஷன் ஆகலைன்றது தான் என்னுடைய பதில். ஏன்னா முதல் கையெழுத்து என்ன போடணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? முதல் கையெழுத்து வந்து எல்லாருக்கும் சம்பளம் வந்து ஒரு மினிமம் வேஜஸை வந்து ஒரு 10,000க்கு கொண்டு வர்றதுக்கான வழிமுறைகளை செஞ்சாருனாவே நீங்கள் எல்லா பிரச்சனையும் சாரா தொழிலாளர்கள் எல்லாருக்கும். ஆமாம், இப்போ பாருங்கன்னா இது இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 350 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் 250 ரூபா தான் பார்ட்டிக்கு போயிடுச்சு கிராமத்துலலாம். அதே அவங்க வந்து மாதத்துக்கு நடுவில் கரையிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணாலே அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். நன்றி. அது ஒன்று. அது ரெண்டாவது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அவர் சொன்னார்ல மீட் அவுட் பண்ண முடியுமான்னு, நம்மள்கிட்ட என்ன வளம் இல்லை நம்ம இதை போய் கடன் வாங்குறதுக்கு. நம்மள்கிட்ட மினரல்ஸ் வந்து இன்றைக்கி கிரானைட் மட்டும் 10 லட்சம் கோடி அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஜப்பான் கம்பெனிக்காரன் எல்லா பேரும் வந்தாங்க. 2021 மாதம் 10,000 கோடி கொடுக்குறோம், நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொன்னாங்க. இருக்கிற சோர்ஸ் அவ்வளோ இருக்குது, இன்னொரு 30 வருஷத்துக்கு இருக்குது. நம்ம இதை ஒழுங்காக செஞ்சோம்னாவே, வியாபார ரீதியாக நம்ம டெவலப் பண்ணாவே கடனை இல்லாமல் போகலாம். நன்றி சார். அக்னீஸ்வரன், ஒரு அரசு என்ன செய்யணும்னு புதிய அரசுக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. முதல்ல அரசு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு ஆளா ஒரு அட்வைஸாவது பண்ணினேன். ஒரு அரசு அமையட்டும் சார். அரசே அமையாம 23 சுற்றே முடியாம என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நான் என்னத்தை எதிர்பார்க்கறது? ஆனால் இந்த அலை வந்து இன்னொரு மறு தேர்தலுக்கு எந்த வகையில் போனாலும் இந்த அலை இன்னும் பிரம்மாண்டமாகும். இன்னொரு தேர்தலுக்கு யாரும் தயாராக இருக்கிற மாதிரி தெரில. இந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் 5 ஆண்டுகள் நீடிக்கும். எனக்கு அதில் சந்தேகம் இல்லை. நீங்கள் இந்த அலையை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்க. இல்லை, இந்த அலையினுடைய தன்மையை, அதனுடைய ஆழத்தை, அதோட வீரியத்தை புரிஞ்சிக்காமல் இருக்கும். இந்த ஆட்சி அமைய போகிற ஆட்சியில் அக்னீஸ்வரன் இதை கேட்டார், தாவேக தலைவர் இதை பண்ணிட்டாரு, நாங்கள் ஒரு இடத்துல போட்டுக்கலாம். அன்றே சொன்னார் அக்னீஸ்வரன், இன்றே செய்தார் விஜயன். இதான் ஒன்று சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ல? கிடையாது. இல்லை, உங்களுக்கு எதிர்பார்ப்பே இல்லை? எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஓகே. நான் அரசாங்கத்தின் மீது இதை நான் எதிர்பார்க்கிறேன், இதை செய்யவில்லை என்றால் அக்னீஸ்வரன் வந்து பெரிய ஏமாற்றத்துக்குள்ளாவான். நான் எதிர்பார்த்தா தானே ஏமாற்றம். ஓகே. உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவோம். இந்த ஆட்சி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும். எதிர்பார்க்கவே இல்லை. சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். நான் அதிர்ச்சியின் உள்ளாக இருக்கிறவனுக்கு என்ன சர்ப்ரைஸ் இருக்குது? பேரதிர்ச்சி கொடுப்போம். அதிர்ச்சி நான் சொல்றது பேரதிர்ச்சி. இல்லை இல்லை அதிர்ச்சி. இல்லை 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 இடி அதிர்ச்சி. இல்லை இல்லை வேணாங்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, நான் அதைத்தான் சொல்றேன். இது எதுவுமே இல்லாமல் ஒரு கட்டமைப்பே இல்லாமல் தேர்தலை சந்தித்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அந்த மக்களுடைய நம்பிக்கையை பார்த்து நான் வியக்கிறேன். ஒரு எளிய விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்த ஒருவர் முதலமைச்சர் ஆகிற போது அது குறித்து பெருமைப்படுகிற அக்னீஸ்வரன், எளிய மக்கள் கிட்டத்தட்ட அவ்வளவு பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியிருக்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுநர்கள், நீங்க நம்ம திருவிக்கா நகர்ல 30 வயதுக்கு குறைந்தவர்கள், திருவிக்கா நகர்ல அந்த பல்லவிங்கிற வேட்பாளர் புகைப்படத்தை முதல் முறை நான் பார்க்குறேன். அவங்க சென்னையோட முதல் தாவேக்கா வெற்றி பெற்ற அவங்க கர்ப்பிணி பெண். இவர்களெல்லாம் சாதாரண ஆட்கள் இல்லையா? எளிய பின்புலம் இல்லையா? ஏன் இன்னும் சாதி அடுக்கு, சாதி அழுத்தம், சாதி டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிற கொங்கு மண்டலத்துல அந்த மண்டலத்திற்கு சம்பந்தமே இல்லாத ஜாதிகளை கொண்டு போய் அங்க நிறுத்தி வெற்றி பெற வைத்திருக்கிறது தாவேக்கா. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய சாதி கட்டுமான பொலிட்டிக்கல் கால்குலேஷனை சுத்தியலை கொண்டு அடிச்சு நொறுக்கி இருக்கிறார். நீங்க உங்களுக்கு பிரியவே இல்லையா கண்ணில்? நடக்கிறது பேசுவோம், ஓகே, நடந்ததை எடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க நிறைய எடுத்து வச்சிருப்பீங்க சார். ஆனால் அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பிரமிப்பையே தரல. எனக்கு 6 மாத காலம் கண்ணை பாருங்க, மக்களினுடைய எதிர்பார்ப்பு. மஞ்சள் இல்லையே, மஞ்சள் தெரியலையே, என்ன பின்னாடி கிரீன் இருக்குதுனால நான் சேவ் சட்டை போட்டுருக்கேன்ல. அதனால இவ்வளவு தாவேக்கா மேல ஒரு புதிய அரசு மீது ஏங்க இவ்வளவு வெறுப்பு? நான் வெறுப்புன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? பேசும்போது ஒரு முடிவு போடுறீங்க. ஹீட் எனக்கு இங்க அடிக்குது. எந்த ஹீட்டுமே கிடையாது. செய்தவர்களை வீட்டுக்கு அனுப்புகிற போது சார் என்ன சொல்றீங்க? இல்ல 60 ஆண்டு கால ஆட்சி திராவிட கட்சியை சொல்றேன். ஓகே, கரெக்டா புரிச்சுக்கிறேன்.
ரைட்டா? ஆகையினால இந்த 60 ஆண்டு காலத்தின் மீது வெறுப்பு, கேப்டன் விஜயகாந்த் வந்துட மாட்டாரா, மக்கள் நல கூட்டணி வந்துட மாட்டாரா, ரஜினிகாந்த் வந்துட மாட்டாரா என்று நினைச்சாங்க. ஆனால் அந்த வெறுப்பு உச்சகட்டத்தில் இருக்கிற போது ஒருவர் தனித்து நின்ற ஒரே காரணத்திற்காக ஒருவரை நாட்டின் முன்னணி தலைவராக, முதலமைச்சராக வர வைத்திருக்கிறார்கள். மக்களின் எதிர்பார்ப்பை, அடியேன் எதிர்பார்ப்பு மக்களுக்கான எதிர்பார்ப்பு தான். நன்றி, நன்றி. அடியேனுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுமா என்பதை 6 மாசம் அந்த ஆட்சிக்கு பிறகு நம்ம பேசுவோம். ஏகுரே தாவேகாவினுடைய எழுச்சியையும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாற்றத்தையும் முன்பாகவே கணித்த அரசியல் ஆய்வாளர் பெருமாள் மணியனுக்கு இந்த கோர்ட் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது.